ஏங்க நான் வந்து இருக்கிறது வந்து பட்டாபிராம். பட்டாபிராமுங்கிறது வந்து சென்னை 6,72,000. சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க சென்னைன்னு என்னை ஒத்துக்கிறது இல்லை. பட்டாபிராம்லாம் சென்னையாடா அப்படின்னு சொல்லி நம்மளை வெறுப்பேற்றுறாங்கன்னு நினச்சிங்களா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்னை 6,72,000, பட்டாபிராம்னா சென்னை தான் அப்படின்னு நானே என்ன சொல்லிக்கிறேன். இப்போ வெளியாளுங்க நம்மளை வந்து கலாய்க்கிறத விட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறது எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தாலும் சில நேரங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க. அதுவும் எஸ்பெஷலி எங்கள் அம்மா. அவங்க எப்படி நம்மளை வந்து வெறுப்பேற்றுறாங்க அப்படின்னா, இப்போ எங்கள் அப்பா நுங்கம்பாக்கம் போயிருக்கிறாரு. ஆனால் எங்கள் அம்மா அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்றதை கேட்கலாமா? அம்மா, அப்பா எங்கே போயிருக்காரு? சரி, கேட்டிங்களா இல்லையா? மெட்ராஸ் போயிருக்காராம். ஒரு மாதிரி க்யூட்டாக தான் இருக்குது ஒரு தடவையும் அவங்க மெட்ராஸ் போயிருக்காருன்னு சொல்லும் போதெல்லாம். ஆனால் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுங்க. ஆல்ரெடி நான் சென்னைக்கு வந்துட்டேன்ற ஒரு திருப்தியில் இருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் எங்கள் அம்மா வந்து இந்த மவுண்ட் ரோடு நுங்கம்பாக்கத்தெல்லாம் வந்து மெட்ராஸ் ஆகும். பட்டாபிராமா மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறாங்க, அதை சென்னையை கன்சிடர் பண்ண மாட்றாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது மெட்ராஸ் போயிருக்காங்க அப்படிங்கிற கல்ச்சர் வச்சுருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.